புத்தர் பிறந்த கதை 2500 ஆண்டுகளுக்கு முன் இன்றைய நேபாளத்தில் உள்ள லும்பினி என்ற அழகான இடத்தில் ஒரு அரச குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பெயர் சித்தார்த்த கௌதமர். அவரது தந்தை சுத்தோதன மகாராஜா, தாய் மாயாதேவி. பிறந்தவுடனே ஜோதிடர்கள் கூறினார்கள், இந்த குழந்தை ஒரு பெரிய அரசனாகவோ அல்லது உலகத்தை வழிநடத்தும் மகா ஞானியாகவோ மாறுவான். அரசனாகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட தந்தை சித்தார்த்தரை துன்பம், நோய், மரணம் எதையும் பார்க்க விடாமல் அரண்மனையிலேயே வளர்த்தார். வாழ்க்கையின் உண்மை தெரிந்த நாள். ஒரு நாள் அரண்மனைக்கு வெளியே சென்ற சித்தார்த்தர் 4 காட்சிகளை பார்த்தார். 1. வயதான முதியவர். 2. நோயால் அவதிப்படும் மனிதர். 3. இறந்த உடல். 4. அமைதியாக தியானத்திலிருந்த சந்நியாசி. அந்த நேரத்தில் அவர் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. எல்லோருக்கும் வயது, நோய், மரணம் தவிர்க்க முடியாதது என்றால் இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? அந்த இரவில் அரண்மனை வாழ்க்கையை விட்டு மனைவி, குழந்தை, செல்வம் அனைத்தையும் விட்டுவிட்டு உண்மையைத் தேடி வெளியேறினார். ஞானம் கிடைத்த தருணம். பல ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தார். ஆனால் அவர் உணர்ந்தது, அதிக இன்பமும் தவறு, அதிக துன்பமும் தவறு. அதனால் மத்திய மார்க்கம் என்ற வழியை பின்பற்றினார். போத்கயாவில் உள்ள ஒரு அரச மரம், அதாவது போதி மரத்தின் கீழ் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். ஒரு இரவில் அவர் வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்தார். அந்த நிமிடம் முதல் சித்தார்த்தர் புத்தரானார். புத்தர் சொன்ன வாழ்க்கை வழி. புத்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த 3 முக்கியமான விஷயங்கள். 1. ஆசைதான் துன்பத்தின் காரணம். அதிக ஆசை, அதிக வேதனை. 2. எல்லாம் நிலையற்றது. இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை. 3. அமைதி உள்ளேதான் இருக்கிறது, வெளியில் இல்லை. புத்தர் காட்டிய வாழ்க்கை முறை. 1. எளிமையாக வாழுங்கள். 2. மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதீர்கள். 3. மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். 4. கோபம், பொறாமை, பேராசையை விடுங்கள். 5. தியானம் செய்து அமைதியை பெறுங்கள். முடிவு செய்தி: புத்தர் கடவுள் அல்ல, அவர் நமக்கு வழிகாட்டிய ஒரு மனிதர். அவர் சொன்னார், உங்களை காப்பாற்ற வேறு யாரும் வரமாட்டார்கள். உங்களையே நீங்களே காப்பாற்ற வேண்டும்.